செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் ஒரு சில நாடுகள் மற்றும் பெரு நிறுவனங்களின் குழுவால் பெருகிய முறையில் வடிவமைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். இன்று டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அன்வார், உலகின் பெரும்பகுதி சார்ந்திருக்கும் செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பு, மாதிரிகள், தளங்கள் மற்றும் தரநிலைகளை இந்த குழுக்களே கட்டுப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். புதிய செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்தை இயக்கும் அமைப்புகளுக்கு பெருமளவிலான தரவுகள், சில்லுகள், ஆற்றல், கிளவுட் உள்கட்டமைப்பு மற்றும் மூலதனம் தேவைப்படுகின்றன என்றும், இந்த வளங்கள் சமமாகவோ அல்லது நியாயமாகவோ விநியோகிக்கப்படவில்லை என்றும் அன்வார் கூறினார். இந்த ஏற்றத்தாழ்வு வெறும் தொழில்நுட்ப பிரச்சனை மட்டுமல்ல, இது இறையாண்மை, ஜனநாயகம் மற்றும் பொது பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய ஒன்று என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம், வேலை மற்றும் அன்றாட வாழ்வில் செயற்கை நுண்ணறிவு மேலும் ஆழமாக பதிந்து வருவதால் பொது நிறுவனங்கள் பொறுப்பு குரலுடன் இருக்க வேண்டும் என்றும் அன்வார் தெரிவித்தார். நமக்கு முன்னால் உள்ள பணி தெளிவாக உள்ளது. நாம் மனிதர்களுக்கு சேவை செய்யும் மற்றும் நமது மனித நேயத்தை வளப்படுத்தும் அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அதை இழிவுபடுத்தக்கூடாது என்றும் அன்வார் கேட்டுக்கொண்டார். அன்வார் குறிப்பிட்ட விவரங்களை குறிப்பிடவில்லை என்றாலும், ஒரு சில அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் கைகளில் அதிக அளவில் குவிந்து வரும் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு குறித்து அதிகரித்து வரும் சர்வதேச ஆய்வுக்கு மத்தியில் அவரது இந்த கருத்துகள் வந்துள்ளன. இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவுகளை சீர்குலைப்பதாக பெர்சாத்து கட்சி மீது பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் குற்றம் சாட்டிய கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு பிறகு அக்கட்சி பெர்சாத்து உடனான உறவை துண்டிக்க முடிவு செய்துள்ளது. பெர்சாத்து உடனான உறவு குறித்து முடிவெடுப்பதற்காக கோலம்பூரில் உள்ள பாஸ் தலைமையகத்தில் நேற்று இரவு கூடிய பாஸ் கட்சியின் மத்திய குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. அறிக்கைகள் மற்றும் மதிப்பீடுகளின் அடிப்படையில் பெர்சாத்து உடனான தனது கூட்டணியின் நிலை மற்றும் திசையை பாஸ் தலைமை முழுமையாக ஆய்வு செய்ததாக ஒரு அறிக்கையில் ஹடியவாங் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து உடனான தனது அரசியல் ஒத்துழைப்பை நிறுத்துவதற்கு பாஸ் மத்திய குழு கூடியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மாறாக அம்னோவை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் வரவிருக்கும் மாநில தேர்தல்களையும் அடுத்த பொது தேர்தலையும் எதிர்கொள்வதற்கு ஒரு புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது குறித்து பாஸ் கட்சி ஆராயும் என்றும் அவர் தெரிவித்தார். தனது கட்சியுடனான அரசியல் ஒத்துழைப்பை பாஸ் கட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் இன்று வருத்தம் தெரிவித்துள்ளார். பரஸ்பர புரிதல் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்ட பாஸ் கட்சி உடனான உறவு முறிக்கப்பட்டதில் பெர்சாத்து வருத்தம் அடைவதாக முகைதீன் தெரிவித்தார். அரசியல் ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதும் பெர்சாத்து உடனான உறவை துண்டிப்பதும் பாஸ் கட்சியின் சொந்த முடிவு என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலின் நிறுவன உறுப்பினராக பெர்சாத்து கூட்டணிக்கும் அதன் முக்கிய போராட்டத்திற்கும் தொடர்ந்து உறுதியுடன் இருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்வு ஒரு பக்கம் இருந்த போதிலும் பெரிகாத்தானை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு பெர்சாத்து உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் முகைதீன் கேட்டுக்கொண்டார். பெரிகாத்தான் நேஷனலுடன் ஒத்துழைப்பை முடித்துக் கொள்ளும் பாஸ் கட்சியின் முடிவை தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் முகைதீன் யாசினை மீண்டும் அக்கூட்டணியின் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆஃபிப் பஹாடின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிகழ்வை பெரிகாத்தானின் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் என்று அவர் வர்ணித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய மலாய் ஒற்றுமை செயல் திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் நம்பகத்தன்மை முகைதீனிடம் உள்ளது என்று அவர் கூறினார். பெரிகாத்தானுக்கு உணர்ச்சிகளை தூண்டும் சொல்லாடல்கள் தேவையில்லை. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியின் நலன்களையும் கடந்த கொள்கைகள் மற்றும் நோக்கங்களின் அடிப்படையில் கூட்டணியை ஒன்றிணைக்கவும், பதட்டங்களை தணிக்கவும், அதன் வலிமையை மீண்டும் கட்டி எழுப்பவும் திறனுள்ள ஒரு தலைவர் அதற்கு தேவை. முகைதீன் வெறுமனே பெரிகாத்தானின் நிறுவனர் மட்டுமல்ல, பெரும்பாலும் அகந்தை சார்ந்த போட்டிகளாலும் செல்வாக்கிற்கான போராட்டங்களாலும் நிறைந்திருக்கும் ஒரு அரசியல் களத்தில் அவர் தொடர்ந்து ஒரு மிதமான, அனைவரையும் உள்ளடக்கி மற்றும் கலந்து ஆலோசிக்கும் அணுகுமுறையை கடைபிடிக்கும் தலைவர் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து உடனான அரசியல் ஒத்துழைப்பை பாஸ் கட்சி முடிவுக்கு கொண்டு வரும் என தனது கட்சி எதிர்பார்த்திருந்ததாகவும், ஏனெனில் அவர்களின் கூட்டணி உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை என்றும் அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். இன்று புத்ராஜியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாகித், அனைத்து அரசியல் ஒத்துழைப்புகளும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு பாடம் என்று கூறினார்.
ஒத்துழைப்புகள் அரசியல் காரணங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது என்றும், மாறாக தேசத்தை கட்டி எழுப்புதல் மற்றும் தேசிய ஒற்றுமையின் அடிப்படையிலும் பார்க்கப்பட வேண்டும் என்றும் சமூக மேம்பாட்டுத்துறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு அவர் இதனை தெரிவித்தார். மாறிவரும் டிஜிட்டல் நுகர்வு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள தவறினால் நாட்டின் பாரம்பரிய ஊடக நிறுவனங்கள் தங்கள் முக்கியத்துவத்தை இழக்கும் அபாயம் உள்ளது என்று சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுddin இன்று எச்சரித்துள்ளார். சிடாஸ் எஸ்எம்இ பிஸ் டே 2026 நிகழ்வில் பிராண்டிங் மற்றும் தொழில் முனைவு குறித்த குழு விவாதத்தில் பேசிய கைரி, பல புகழ்பெற்ற ஊடக நிறுவனங்கள் டிஜிட்டலை முதன்மைப்படுத்தும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் மற்றும் தளங்களுடன் ஈடுகொடுக்க போராடி வருவதாக தெரிவித்துள்ளார். பாரம்பரிய ஊடகங்கள் உண்மையில் மரணப்படுக்கையில் உள்ளது என்று அவர் எச்சரித்துள்ளார். இன்று காலை சரவாக்கின் சிமுஞ்சானில் உள்ள பாடாங் சடோங் பாலத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லாரியுடன் புரோடுவா மைவி கார் மோதியதில் காரில் இருந்த 2 மாணவிகள் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். காலை 6:30 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் 19 வயது நூர் ஃபசீலா ரம்லி மற்றும் அடையாளம் தெரியாத மற்றொரு பெண் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு பணியாளர்களால் அறிவிக்கப்பட்டதாக ஆஸ்டோ அவானி செய்தி வெளியிட்டுள்ளது. மைவி காரை ஓட்டிச் சென்ற நூர் ஃபசீலாவின் சகோதரர் 30 வயதான ஹரோடின் ரம்லி காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். ஷிமுஞ்சான் நிலையத்தைச் சேர்ந்த 5 தீயணைப்பு வீரர்கள் விபத்து ஏற்படுவதற்கு முன்பு லாரி சாலையோரம் பழுதடைந்திருந்ததை கண்டறிந்ததாக சரவாக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. லாரி ஓட்டுநரான 22 வயது இளைஞர் காயம் இன்றி தப்பினார். புலாவ் தியோமான் கம்போங் தெகேக் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று காவல்துறை மேற்கொண்ட சோதனையை தொடர்ந்து 54 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து 3000 ரிங்கிட் மதிப்புள்ள 300 பாக்கெட்டுகள் கெத்தோங் சாறு பறிமுதல் செய்யப்பட்டது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரொம்பின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை மற்றும் கடல்சார் காவல்துறை மண்டலம் 3ஐ சேர்ந்த குழுவினர் நள்ளிரவு 12:30 மணி அளவில் அந்த இடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வீட்டில் தனியாக இருந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் ஷெரீப் ஷாய் ஷரீப் மோண்டோய் தெரிவித்தார். சந்தேக நபர் இந்தோனேசியாவைச் சேர்ந்த ஒரு நிரந்தர குடியுரிமை பெற்றவர் என்றும் 2024இல் கெத்தும் போதைச்சாறு தொடர்பான ஒரு முந்தைய குற்றத்தில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சந்தேக நபர் தனியாக செயல்பட்டாரா என்பதை விசாரித்து வருவதாகவும், மேலும் தீவில் அவர் எவ்வாறு சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்பது குறித்த விவரங்களையும் சேகரித்து வருவதாகவும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். சந்தேக நபர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த வழக்கு 1952ஆம் ஆண்டு விஷம் சட்டத்தின் பிரிவு 33 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இப்பிரிவின் கீழ் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.